யாழ் பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடத்தில் 3ஆம் ஆண்டில் கல்வி கற்று வந்த மாணவர்களான பவுன்ராஜ் சுலக்ஷன் மற்றும் நடராஜா கஜன் ஆகியோர் மோட்டார் சைக்கிளில் சென்ற நிலையில் கடந்த 20ஆம் திகதி வியாழக்கிழமை இரவு கொக்குவில் பகுதியில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தனர். முதலில் இது ஒரு விபத்தென போலீசார் தெரிவித்திருந்த நிலையில் பிரேத பரிசோதனையின் போது இது ஒரு கொலை என நிரூபணமாகியிருந்தது. இந்த நிலையில் மாணவர் கொலையுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் 5 கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாண நீதவான் எஸ் சதீஷ்குமாரின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு விளக்கமறியலிலும் வைக்கப்பட்டுள்ளனர். மாணவர்களின் கொலையால் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் கடும் ஆத்திரமடைந்துள்ளதால் தாக்குதல் அச்சம் காரணமாக குறித்த போலீஸ் உத்தியோகத்தர்களை அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்குமாறும் யாழ் நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார். அதேவேளை யாழ் நகர போலீஸ் தலைமையகம் உட்பட போலீஸ் நிலையங்களின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச யாழ் மாணவர் படுகொலை தொடர்பில் முறையான விசாரணைகள் இடம்பெறும் என தெரிவித்திருக்கின்றார். எனினும் ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளுக்காக மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர்கள் மற்றும் சகோதரர்களையும் அவரது சகாக்களையும் போலீஸ் திணைக்களத்தின் நிதி மோசடி பிரிவு கைது செய்து வரும் நிலையில் போலீஸ் திணைக்களம் அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கமைய செயற்படுவதாக மஹிந்த ராஜபக்ச பல தடவைகள் குற்றம் சாட்டியிருக்கின்றார். குறிப்பாக தற்போதைய போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மீது கடும் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வரும் மஹிந்த போலீஸ் மா அதிபரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கூறி வரும் நிலையிலேயே யாழ் பல்கலைக்கழக மாணவர் விடயத்தில் விசாரணைகள் நீதியாக இடம்பெறும் என கூறி உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.